ட்ரம்ப்போட நெக்ஸ்ட் டார்கெட் கிரீன்லாந்து. கிரீன்லாந்துல என்ன இருக்கு? நிறைய பாத்தீங்கன்னா ஐஸ் தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அங்க வெனிசுலால இருக்கிற மாதிரி நிறைய எண்ணெய் வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் இருக்கு. சைனால மட்டுமே இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து இங்க நிறையவே காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் யூஎஸோட நெக்ஸ்ட் டார்கெட் கிரீன்லாண்டா இருக்கு. அது மட்டும் ரீசன் இல்ல, வர்த்தகமும் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. Right now, we are going to do something on Greenland, whether they like it or not. Because if we don't do it, Russia or China. உலக வரைபடத்தை நம்ம எப்பயுமே இப்படி பிளாட்டாவே பாக்குறோம். நம்ம உலக உருண்டையா பார்த்தோம் அப்படின்னா மேல கிரீன்லாந்து வழியா 3 கடல் வழி பாதைகள் இருக்கு. அந்த 3 கடல் வழி பாதைகள் வழியா இவங்க வர்த்தகத்தை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இவங்களுக்கு நிறைய நேரங்களும் பணமும் சேமிப்பாகும். அண்ட் இவங்க தான் அந்த ட்ரேட் ரூட்ல ரொம்ப மிகப்பெரிய ஆளுமையா இருப்பாங்க. அதனாலதான் கிரீன்லாண்டை இவங்க ஃபுல்லா கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. கிரீன்லாண்ட்ல ஆல்ரெடி வந்து யூஎஸோட படைத்தளம் சின்னதா இருக்கு. அதை பெருசா அமைக்கிறதுக்கும் இவங்க வந்து கிரீன்லாண்டை ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடல் வழி பாதையா வந்து அது அமையுது. அங்க நிறைய ஐஸ் கட்டிகள் இருக்கிறதுனால ஷிப் போகிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸை யூஸ் பண்ணி கடல் வழி வர்த்தகத்தை இவங்களால பண்ண முடியும். கிரீன்லாண்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா வர்த்தகத்திலையும் இவங்க தான் முதல் இடத்துல இருக்க முடியும். இவங்களோட டாலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். கிரீன்லாண்டோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி கிரீன்லாண்டை அட்டாக் பண்றாங்க ஆர்மி வச்சு, நாங்க சும்மா இருக்க மாட்டோம், யூஎஸும் சரி மற்ற நாடுகளும் சரி நிறைய விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நன்றி. வேறொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.